நீங்க ஒரு பத்திரிகையாளரா இருக்கீங்க, உங்களை நான் தாக்குறேன். நான் பாஜக இருக்கக்கூடிய ரவுடி பையன் ஓகே, அவர் சொல்ற டைம்ல நான் ரவுடி பையன் உங்களை தாக்குறேன்னா, நீங்க பத்திரிகையாளர்னா உங்க பின்னாடி 5000 பத்திரிகையாளர் கூட நீங்க 1/2 மணி நேரம் திரட்டுங்க. ஓகே, 5000 பத்திரிகையாளர் கூட ஒரு 1/2 மணி நேரம் திரட்டுங்க. திமுக காரங்களுக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்க பத்திரிகையாளர் தானே. பத்திரிகையாளருக்கு திமுக கூட சேகர் பாபுக்கு என்னங்க சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் டீட்டெயிலா சொல்றாங்க. நான் இப்போ அந்த டிவிகே பசங்க எனக்கு சொல்றாங்க, ப்ரோ உங்களை மாதிரி இந்த மாதிரி அட்டாக் பண்ண பாக்குறாங்க. நான் 10 நிமிஷம் கழிச்சு நானே லைவ் போடுறேன். இந்த மாதிரி வீடியோ தெளிவா பாத்தீங்களா, சம்பவம் நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். நான் முன்கூட்டி சொல்றேன், நான் சம்பவம் நடக்கும்னு சொன்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் ஒரு கிரௌட கூட்டிட்டு இருக்கும் போது என்ன சொல்லுவீங்க? மீடியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய HI மீடியாக்கள், RS மீடியாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜக தான் எல்லாமே பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக எங்க பக்கம் நாங்க நாயஸ்தன், பாஜக ரொம்ப நல்லவைங்கன்றத நாங்க மணிக்கு ஒரு ப்ரூவ் பண்றதுக்காக நாங்க நிறைய விஷயம் நாங்க பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், ஓகே 7:50க்கு 100க்கு கால் பண்ணி இந்த மாதிரி எக்மோர்ல இருக்கக்கூடிய தினத்தந்தி அலுவலகத்துல போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலையோ, சூப்பரா பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதை சொல்லி முடிக்கிறேன் இருங்க. இந்த மாதிரி நடக்க போகுது, எனக்கு நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்னு எனக்கு எவிடன்ஸ் என்ன வேணும்? நான் அங்க இருந்த 2 காவல் அதிகாரிகள் இருந்தாங்க, அவங்க கிட்ட போய் நான் பேசணும்னு சொல்லுவேன். நீங்க ஃபுட்டேஜஸ் டெலீட் பண்ணுவீங்க. என்ன எவிடன்ஸ்? இப்போ 100க்கு கால் பண்ண ரெக்கார்ட் இருக்கும்ல, டைமிங் இருக்கும்ல, அதை அழிக்க முடியாதுல்ல? சொல்லுங்களேன், அதை அழிக்க முடியாதுல்ல?